ஜாலியன் வாலாபாக் படுகொலைகள் போல் தமிழகத்திலும் சுதந்திர போராட்ட வீரர்கள் கொலையானதற்கு தேவக்கோட்டை தியாகிகள் பூங்காவும் அங்கிருக்கும் நினைவு தூணும் சாட்சியாக உள்ளது. மரங்களின் நிழலில் ஆசுவாசமாக இப்படி உட்காரும் இந்த இடத்துக்கு பெயர் தியாகிகள் பூங்கா. தியாகிகள் என்பதை ஆழமாக பார்த்தால் அதே பூங்கா இருக்கும் இடத்தில் 1000 நபர்கள் கூடியிருந்ததும் அவர்கள் மீது நடத்தப்பட்ட கண்மூடித்தனமான துப்பாக்கிச் சூட்டில் 75 நபர்கள் கொல்லப்பட்டதையும் அறிய முடிகிறது. அமைதி வழியில் போராடிய மகாத்மா காந்தியின் வெள்ளையனே வெளியேறு என்ற முழக்கத்துடன் 1942ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் புரட்சி வெடித்தது. அது நாடு முழுவதும் பரவி கொழுந்துவிட்டு எரிந்தது. புரட்சி தீயால் சுதந்திரத்துக்காக போராடியவர்களை கைது செய்த ஆங்கிலேயர்கள் சிவகங்கை மாவட்டம் திருவாடானை சிறையில் அடைத்திருக்கிறார்கள். இதனால் 500க்கும் மேற்பட்டோர் தேவக்கோட்டை நீதிமன்றத்தை தீ வைத்து கொளுத்திருக்கிறார்கள். திருவாடானைக்கு சென்ற ஒரு குழு சிறையை உடைத்து அங்கிருந்த சக வீரர்களை மீட்டிருக்கிறது. நீதிமன்றத்துக்கு தீ வைத்ததும் சிறையை உடைத்ததும் ஆங்கிலேய அரசுக்கு கோபத்தை ஏற்படுத்தியது. இதனால் தேவக்கோட்டையில் திரண்டிருந்த 1000க்கும் மேற்பட்டோர் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தி 75 நபர்களை கொன்றது. அவர்களின் தியாக குருதி படிந்த இடம்தான் தேவக்கோட்டை தியாகிகள் பூங்கா. சுதந்திரத்திற்கு பின்னர் நினைவு தூண் எழுப்பியிருக்கிறார்கள். வெள்ளையர்களுக்கு எதிர்ப்பாக போராட்டம் பண்ணி கோர்ட் எரிப்பு எல்லாம் நடந்திருக்கு. இங்கே ஒரு ஜாலியன் வாலாபாக் படுகொலை மாரி இங்கேயுமே நிறைய பேரை சுட்டு கொண்டிருக்காங்க, அடிச்சிருக்காங்க. ஜெயில் பிரேக்குங்கிறதோடு சேர்த்து கோர்ட்டை தரமட்டமாக்கின ஒரு நிகழ்ச்சி இந்தியாவில் நடந்ததுன்னா தேவக்கோட்டையில் தான் நடந்தது. இன்றைக்கி அதனுடைய நினைவாக இங்கே பூங்கா இருக்குது, பார்க் இருக்குது. நாங்கள் கொடி ஏற்றிக்கிட்டு இருக்கோம், கொண்டாடிக்கிட்டு. சுதந்திர போராட்ட காலத்தில் அந்த காலத்தில் இந்த மூத்தவர்கள், நம்மளுடைய முன்னோர்கள் இவ்வளவு தூரம் பாடுபட்டு இந்திய நாட்டிற்கு ஒரு விடுதலை வாங்கி கொடுத்தார்கள். இன்றைய இளைய தலைமுறைகள் அதை காப்பாற்றி மறுபடியும் இந்திய திருநாட்டிற்கு பெருமையை சேர்க்க வேண்டும். இந்த இடத்தில் மணிமண்டபம் கட்ட வேண்டும் என்பது மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. இதுகுறித்து நகர்மன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றுவோம் என்கிறார் நகர்மன்ற தலைவர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் குமரனுடன் செய்தியாளர் நாசர்.